சும்மா ரூம் மேட்ச் கிரியேட் பண்ணி ரேண்டம் பிளேயர் கூட போட போகிறோம். அதில் மேட்ச்சில் ஜெயிச்சிட்டோம்னா கமெண்டில் தெரிவிக்க விடுங்க எப்படி விளாண்டுருக்கேன் அப்படின்னு. அப்புறம் வந்து நம்ம ஆப்போனட்ஸ் எப்படி வருவோன்னு தெரியல. நம்ம அவனை அடித்து இன்றைக்கி மண்டையை பழக்க விடுறோம். வாங்க கேமுக்குள்ளே போயிடலாம். என்ன 2v2 போட்டுருக்கோம், பரவாயில்ல 2v2 தானே. என்னங்க கிளிக் பண்ணி விட்டாங்க, அதிகமாக போச்சு. நம்மளே கிரியேட் பண்ணுவோம் போட்டு தைக்கிட. அப்புறம் ஆல்பைன் மேட்ச் வச்சுக்கலாம், மேப் வச்சுக்கலாம். சோலோ வர்சஸ் சோலோ, சிங்கிள் வர்சஸ் சிங்கிள் ப்ளே. அப்புறம் வந்து மினிமம் லெவல் 40. எப்படி வேணாந்துட்டு போகிறோம். ரவுண்டு வந்து 13 வச்சுக்கலாம். அடுத்து வேறு என்ன வைக்கணும், காயின் வந்து 9,950 வச்சுக்கலாம். அதுக்கடுத்து வந்து என்ன வைக்கணும், லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் பண்ணணும். லிமிட்டட் அமௌண்ட் ஃபஸ்ட்டு இதை ஃபில் பண்ணிட்டு போயிடலாம். இதை ஃபில் பண்ணால் ஏதோ ரவுண்ட்ஸில் எல்லா ரவுண்ட்ஸ்லையும் காசு வச்சா கிடச்சி நம்ம வச்ச காசு 13 ரவுண்ட்ஸ். அடுத்தது வந்து லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் பண்ணணும். எல்லா ரவுண்ட்லையும் வைக்கணுங்க, வச்சுட்டே இருக்கணும். ஃபைனல் ரவுண்டு, வின்னிங் ரவுண்டு, லாஸிங் ரவுண்டு எல்லாத்துலேயும். அப்புறம் வந்து டெசர்ட் ஈகிள் 50 ரூபாய்க்கு வைப்பேன். டெசர்ட் ஈகிள் 50 ரூபாய்க்கு வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து உட் பேக்கர் 50 ரூபாய்க்கு வைக்கணும். உட் பேக்கர் வந்துரு உட் பேக்கர். அதுக்கப்புறம் வந்து டபுள் பேரில் வைக்கணும். வச்சுட்டு எஸ்விடி வைக்கணும், AC80 வைக்கணும். உட் பேக்கர் வச்சாச்சு. M197 வச்சாச்சு. எஸ்விடி வைக்கணும். எஸ்விடி வேணாம் விட்டுருங்க. அதுக்கப்புறம் அவ்வளோதான். க்ளூவால் 150 ரூபாலாம் வேணாம், 50 ரூபா கன்ஃபார்ம். லிமிட்டட் அமௌண்ட் வச்சுட்டோமா இல்லையான்னு தெரியலையே. லிமிட்டட் அமௌண்ட் நோ கொடுக்கணும், கன்ஃபார்ம். ஓகே, என்ன எவனையும் வேணும், வாங்கடா 2 நிமிஷம் ஆகுன்றாங்க. எவனையா இன்வென்ட் பண்ணி விட என்ன எவனுமே பிளேயிங் இல்லை, ஆஃப்லைன் இல்லை. சாரிங்க, வாய் வளருது, ஆன்லைனில் இல்லை. ஏங்க வந்திருக்கான் யாரோ, ஆஃப்லைன் போய் வச்சுருக்கான். ஏதோ க்ளவுடு மாதிரி போட்டு அடிச்சுட்டு இருக்கு. என்ன இது இன்னும் தெரியலையே. சரிம்மா, இது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்டில் போட்டு விடுங்க. அந்த க்ளவுடு மாதிரி இருந்தது. அடுத்தது வந்து நம்ம பிளேயர் உண்மையிலே வேலை நம்ம பாட்டையிலேருந்து தான் வந்திருக்கோம். இது என்னங்க என்ன பண்ணிகிட்ருக்கிறோம் வேறுங்க இது. ஏங்க எனக்கு டவுன்லோட், அந்த மேப் இப்போ தாங்க டவுன்லோட் ஆகுது எனக்கு. அதனால் நான் மேப் மாற்றிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. ஓகே, மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம எப்போயுமே டெசர்ட் ஈகிள், உட் பேக்கர், டபுள் பேரலில் எடுக்கும். இந்த டைம் என்ன எடுக்க தரோம் எனக்கே தெரியல. ஸ்கல் மாஸ்க் பண்ணி நாங்கள் புதுசாக எடுத்துட்டோங்க, தெரியாதா? இன்றைக்கி 9 ரூபா வந்துச்சு. அதில் 3 டைம் ஸ்கல் மாஸ்க் எடுத்தோம். மோக்கோ ஈவெண்ட்டில் பின் பண்ணால் ஒன்றுமே விழுந்துங்க. ஒரே ஒரு இது விழுந்துச்சுங்க, அந்த கத்தி மாதிரி குண்டாக இருக்கும்ல, அது விழுந்துச்சுங்க. சரி, அது ஒழுங்காக பார்த்துக்கலாம். இப்போ ரூம் மேட்சை பார்ப்போம். வாங்க 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 ஓடு. என்ன ரிவர்ஸ் விடுவேன், எப்படி ஓடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அலப்பறைக்காண்டி இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன். சரி, இப்போ எனிமி எங்கே இருக்கான்னு வேணும். அப்புறங்க இப்போ வந்து நம்ம அப்டேட்டில் 200 சென்சிட்டிவ் வச்சுருக்கலாம், அந்த மாதிரி வந்துட்டு. அதுக்கப்புறம் சோனியா வந்து படிக்காமலும் படுத்திட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோனியா ஆகிட்டு மற்றவங்களை அடித்தா நம்மளுக்கு திரும்பி லைஃப் கிடைக்கும். ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை, அடிச்சுட்டு திரும்பி லைஃப் கிடைக்காது. அது மாதிரி தான் இப்போ வச்சுருக்காங்க. அதனால் அந்த சோனியா கேரக்டர் நான் வெறுத்துட்டேன். சரி, இப்போ இந்த எனிமி எங்கே இருக்கான்னு பார்த்தா மண்டே ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா ஏற்றிட்டு இருக்கேன். வாங்கி போட்டு வாயா. சரி, ஒரு மேட்ச் ஜம்முன்னு அடிச்சாச்சு. என்னங்க இது? சரி, சும்மா நான் தான் பண்ணுறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம ஒன் டாப் கிங் லெஜெண்ட் இருக்கார்ல, அதாவது நம்ம ராய்ஸ்டார். அதாவது நான் ஒரிஜினல் ராய்ஸ்டார் சொல்ல, எங்கள் ஏரியாவில் ஒரு ராய்ஸ்டார்னு ஒரு பிளேயர் இருக்கார். அவர் வந்து உண்மையிலே வேறு லெவலில் போகுது, தரமான சம்பவம் பண்ணுவார். அவர் எங்கள் ஏரியாவில் வந்து யாருமே இல்லை சொல்லப்போனால். வேணும்னா அவர்கிட்ட கேட்டு அவரோட யூஐடியை கமெண்டில் பின் பண்ணுறேன். வேணா அவர் எடுத்துட்டு அவர்கிட்ட ரூம் மேட்ச் கேளுங்க, பட்டாவாக அடிப்பார். தோற்றிக்கிட்டு போயிட போகிறீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், கவலைப்படாது. உங்களால் அவர் அடிக்க முடியும் அப்படி நினச்சிட்டு அடிங்க. ஏங்க எனிமி அதுக்குள்ளே எப்படி வந்துட்டான் பைத்தியக்காரன்? எங்க மேலே நிற்கிறாங்க, பார்த்துட்டேன். அங்கே நின்றுட்டு இருந்தான். எனிமி பயப்புள்ள வெளியே வாட. எங்கடா இருக்க? நம்ம மேலேயே போய் அழுத்துவோம். இதான் சொல்லலை அவன் மேலே தான் இருக்கானு. சரியான பாட்டுங்க அவன். எங்கக்கா காணோம்? அவ்வளோதாங்க, முடிச்சாச்சு. ஒன் டாப் தலை தெரிக்க விட்டோம். சும்மா உட்காந்துட்டு இருந்த டுப்புடு போகதான் ஒன் டாப்பு. சரி அடுத்த மேட்ச்சு ஏதோ ப்ளூக்கில் ஒரு ஒன் டாப் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு விட்டாங்க அடிச்சது தரமான சம்பவம். அடுத்து அக்குமேல ஓடு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கொஞ்சம் நேரம் இழுத்தாலும் இழுக்கும், அதனால் நாங்கள் வீடியோ பாஸ் பண்ணி விட பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சொல்கிறது பேர் என்னதுங்க, ஐடிஎக்ஸ்லாம் பார்க்குறது புதுசாக ஃப்ரீ ஃபயரில் விட்டுருக்காங்க, அதை போய் பார்த்துக்குங்க. அதாவது நம்ம விளாண்டதை திரும்பி பார்க்குவாங்கள்ல, அதில் நம்ம எப்படி எடுத்துருக்கோம் அது வந்து ஹைலைட்ஸ் போடுவாங்க. நம்ம விளாண்டதை அதை செக் பண்ணி பார்த்துக்குங்க. முக்கியமாக உங்களோட ஹெட்ஷாட் ரேட் எவ்வளோன்றதை கமெண்டில் பின் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு இப்பயே சொல்லக்கூடாது, வீடியோ எல்லாத்தையும் சொல்லணும் சொல்லிக்கலாம். சரி முடிச்சாச்சு. ஐ லைக் ஊக்காங்னு சொல்ல மாட்டேங்க, சும்மா வச்சுட்டு வந்தேன். நம்மளுக்கு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஓரியோன்னு நம்ம ஃப்ரெண்டு பேர் ஓரியோன் தான், சாரி ஆரியன் தான். சரி ஆடுவோன்ட்டு ஆடிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, போர் அடிச்சிச்சுன்னு. அம்மா நான் வரலம்மான்னு சொன்னால் செருப்பு பிய்யுண்டாண்ணா ஒழுங்காக வந்துருடான்ட்டாங்க. சரி போவான்ட்டு போய் பார்த்தா தண்ணி எடுக்க சொல்லி கொடுத்தாங்க. நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு வந்தா நீ வீட்டுக்கு தானே வரணுன்னாங்க. வீட்டுக்கு போனால் என்ன நிலமைன்னு எனக்கு தெரியல. சரி இப்போ எங்கடா இருக்குன்னு கேட்கலாம். இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்கோம், அது எந்த இடம்னு கேட்காதீங்க, சொல்ல முடியாது. சரி என்னங்க டச் ஒர்க் ஆக முடியுது. சரி எனிமி பையில வர சொல்லி கூப்பிட்டா எங்கே எனக்கு காணும், எனிமி வேறு காணும். மேலே இருக்கான்னு நல்லாவே தெரியுது, உட்காந்துட்டு இருக்கான் எங்கேயோ. இந்தா மேலே இருக்கான், பார்த்துட்டேங்க. நம்மளும் இன்றைக்கி மேலே போகிறோம், முடிக்கிறோம். அவனுக்கே தெரியாமல் சர்ப்ரைஸிங்காக மேலே போகணும். அவனே கீழே வருவான். அவ்வளோதான். எப்படி ஒரு பிள்ளைன்னு செத்தான், சர்ப்ரைசிங். என்னங்க இவன் பாட்டாக இருக்கிறான், அடுத்த மேட்ச் ப்ரோ பிளேயராக வரணும்னு வேண்டிடுங்க. சரி ஆமாம் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் ஆச்சுன்னா, நேற்று எனிமி 2 ஒண்டா தாழவே இல்லைங்க, எதுக்குமே தெரியல. பார்த்தா ஃபேக் எனர்ஜி 2மே எனக்கு சிரிப்பாயிடுச்சு, கஷ்டமாயிடுச்சுங்க. சரி போவோம். இந்த எனிமி பாட்டா வேற இருக்கிறான், வாய் தான் பேசி வலிக்குது. பாட்டு நின்றுட்டு இருக்கான். யார் ராணி அசால்ட்டாக அடிச்சு விட்டுங்க, யாருங்க
பசங்க கேன்சல் மட்டும் கொடுக்க முடியுங்க, ஏன்னே தெரியல. இந்த மேட்ச் முடியும் போது மேட்ச்சில் ஆரம்பிக்கும் போது கேன்சல் கொடுக்கும். அந்த சைட்டு வேறு அந்த ஓடையில் வந்து குழப்பிட்டு இருக்குது இப்போது. சரி, சைட்டு கீழே போட்டு விட்டாச்சு. ஓடுறோம், எனிமி கதையும் முடிக்கிறோம். ஓடுறோம், எனிமி கதையும் முடிக்கிறோம். சாரி, எனிமி கதையும் முடிக்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இவனை வச்சு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். அதாவது டசட்டுக்கு இல்லை. என்னங்க குளோவால் எங்கேயோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எப்போயுமே குளோவால் வந்து ஸ்மார்ட் த்ரோ ஆன் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா ஒரு சேஃப்டிக்கு. இங்கே பாருங்கள், அந்த குளோவால் நவுத்திக்கலாம். சும்மா அப்படி தொட்டாலே விழுகும். இங்கேயும் அடிக்கிறாங்க வருவாய். ஏங்க அவன் அடுத்தது நம்ம மேலே படவே இல்லை. பயமாக தான் இருக்கும். எதுக்கு தெரியுமா பயமாக இருக்கு? ஒரே நிமிஷம், இந்த டபுள் பேரில் அடிக்கணும்னு ட்ரை பண்ணுறேன், உழுவ மாட்டேங்குது. ஓப்பன் பண்ணுறோம். ஐயோ, ஓப்பன் ஆயிடுச்சு. சூப்பர். பாருங்க, வீடியோ தொட்டு விட்டுற போகிறேன். சரி, இந்த வீடியோ லைட்டாக நவுத்தி வச்சுக்கோன்னு வச்சுட்டேன். ஏன்னா அந்த என்னன்னா இது எங்க ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுங்க. ஐயோ, அவ்வளோதாங்க ஹெட்ஷாட்டு. 6 மேட்ச் ஜெயிச்சாச்சா? வேணும் ஒரு மேட்ச் கூட ஜெயிச்சா. மேட்சாக இருக்கிற பையன் தலையிலே தட்டி விட்டு அமுச்சு விட்டேன். அடுத்த மேட்ச் பாக்கிமான் போட்டுருந்தேன் டிவியில், பார்த்துட்டு சவுண்டை கம்மி பண்ணிட்டேன் வாய்ஸில். சரி பார்த்துக்கலாம். பேர் மேட்ச் போக்கிமான் அப்புறமா போடுவாங்க, உழப்பிட்டு உட்காந்துக்கலாம். சரி பார்த்துட்டு உட்காந்துக்கலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக பேபே மெட்டல் சீரிஸ் வாங்கியிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் வீடியோவில் காட்டுறேன், இல்லாட்டி காட்ட மாட்டேன். காட்டலாமா வேணாமா? கமெண்டில் சொல்லுங்கள், யோசித்தேன். ஓகே சொல்லுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் வீடியோ போகிறது நல்லா இல்லைன்னு சில பேர் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, உங்களுக்கு தெரியும் நான் வீடியோ போடுறது நல்லா இருக்கா இல்லையான்னு. சப்போஸ் நான் வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க வேணாம். சப்போஸ் இந்த வீடியோ போடுறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு சப்போர்ட்டிவே வர மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு உங்களுக்காண்டி தான் வீடியோ போடுறேன். நம்ம பார்த்திங்கன்னா ஏற்கனவே பெட் ஷாப் வீடியோ போட்டிருக்கோம், அதுலேயுமே லைக்கே வர மாட்டேங்குது, எதுக்குன்னே தெரியலைங்க. சரி, நம்ம இப்போ தான் ஃப்ரீ ஃபயர் விளையாட ஆரம்பிச்சிருக்கோம். முடிச்சாச்சு. இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சா இந்த வீடியோ பிடிச்சி கமெண்ட்டில் தெரிவிக்க விடுங்க. பாய்.